Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க. ஹல்லேலூயா. அருமையான நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி தான் செலுத்தணும். ஹல்லேலூயா. 6ஆம் மாசத்துல வந்துட்டோம். எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரியல. இப்பதான் ஜனவரியில இருக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை நன்மைகள் அந்த 6 மாசத்துல ஆண்டவர் என்னென்னலாம் நன்மைகள் செய்து வைத்தாருன்றது ஒரு நொடி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தாரு. காடி இல்லாதவங்களுக்கு கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுத்தாரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாரு. குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு. நிறைய காரியங்கள், சிக்னஸ் ஹீலிங், மிகப்பெரிய மேஜர் ஒரு சர்ஜரி நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருந்து ஆண்டவர் என்ன எப்படி தப்பி வைத்து அதுல இருந்து போக விடாம முழுசா கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கிறோம். அநேக நன்மையான காரியங்கள் செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். 6 நாள் நம்ம உலக ரீதியான வேலைகள் நம்ம செய்யறோம். வயிற்று பொழைப்புக்காக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறோம், நிறைய விஷயங்கள், வேலைக்கு போறோம், நிறைய காரியங்கள், கணவன் மனைவி அன்றாட விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனா 7வது நாள் ஓய்வு நாள் வந்ததுக்குள்ளோ அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா இங்க காத்துட்டு இருப்பாரு. அவர் ஒவ்வொரு நாளும் என் மகன் இந்த 6 நாள் முடிஞ்சு 7வது நாள்ல என்னை பார்க்க வருவான், என் மகள் வருவார் அப்படின்னு அவர் ஏக்கத்தோடு அவர் காத்து கொண்டு இருக்கிறக்குள்ளோ நம்ம அவரோட சன்னிதானத்துல ஆண்டவரே எனக்கு நன்றி, உமக்கு நன்றி, எனக்கு இவ்வளோ காரியங்கள், நன்மையான காரியங்கள் நீங்க செய்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் நீங்க செய்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 7வது நாள்ல நம்ம சொல்லிட்டு அடுத்த வரப்போற புதிய வாரத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கும் நம்ம blessing வாங்கி கொண்டு போலாம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம எல்லாருமே செய்யணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. சின்ன குறிப்புகள், என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்ப்ளே ஆகும். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோட ஷார்ட்டா உங்களோட பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட சமூகத்துல வைத்து ஜெபம் செய்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணி உங்க கூட நான் பேசுவேன். நிறைய விஷயங்கள், நிறைய காரியத்துக்காக என்ஜிபிஎச் பிள்ளைகள் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க. அனுப்புன உடனே எப்போ என்னோட வாட்ஸ்அப்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்துடுதோ அங்க அவங்களுக்கு விடுதலை ஆயிடுது, அற்புதங்கள் நடக்குது, வேலை கிடைச்சிருது, நோய்கள் சிக்னஸ் ஹீல் ஆகுது. அநேக சாட்சிகள் நான் கேட்கறதுக்குள்ள பிரமித்து போவேன். எப்போ என்ன ரெவரண்ட் டாக்டர் கிட்ட இந்த காரியத்துக்கு அனுப்பிட்டா எஸ் அது சக்சஸ் ஆயிடும்ன்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அந்த நோக்கம், அந்த எண்ணம், அந்த தூண்டுதல் சரி அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நொடி அதுக்காக ஒதுக்கி வைத்து என்னோட நம்பர் எடுத்து அதுல பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பின கையோட ஒரு மேஜிக் நடக்கும் வீட்டுக்குள்ள. அநேக காரியங்கள் நான் கேட்டிருப்பேன், அநேக ஜனங்கள்கிட்ட நான் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள். சோ இதுதான் அற்புதம். இறைவன் அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாருன்றது இதுவும் ஒரு சாட்சி தான். அதனால தயங்காம யாருக்கு எந்த ஒரு விஷயத்துக்காக பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ தாராளமா என்னோட இந்தியா நம்பர், மலேசியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதுல நீங்க அனுப்பி விடுங்க. இறைவன் அது பாப்பாரு, உங்களோட ரிக்வெஸ்ட கேட்பாரு, உடனே அவர் வழிகள் தேர்ந்து கொடுத்து உங்களுக்கு பதிலும் அளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நம்மளோட மத்தியில பாஸ்டர் ஷாரன் அவர்கள் தேவனோட வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று பலத்த கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருனாக்கா அது அவரோட சுத்த கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. லைஃப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்மளோட வாக்கு தத்தமும் அதுதான். நம்ம கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் வந்துட்டு எழுந்து நின்று சிறிது நேரம் நம்ம வந்து ஓப்பனிங் பிரேயருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ராஜாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே ராஜா, அப்பா தள்ளுண்டவர் என்ற தலைப்புல ஆண்டவரே பேச இருக்கிற காரியங்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரே நிறுத்தியாய் ஆண்டவரே அப்பா நேருக்கு நேராய் பிள்ளைகளோடு நீர் பேச போவதற்காக நன்றி. அப்பா வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, மாம்சமான என்னை கொண்டு நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்க. அப்பா தள்ளுண்டவளா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ராஜா இன்றைக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி ஆண்டவரே அப்பா தேவனே அவங்க காயங்களை ஆற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமரவும். எப்படி இருக்கிறீங்க எல்லாம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு தி அவுட்காஸ்ட். அவுட்காஸ்ட்னாக்கா வந்துட்டு எந்த ஜாதியை பத்தியோ எந்த மதத்தை குறிச்சியோ ஏசப்பா வேதத்துல எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. இது ஜாதி பத்தி எதோ ஒரு காரியமும் இல்லை. தள்ளுண்டவள் வேதத்தின் பிரகாரம் வந்துட்டு தள்ளுண்டவள் அப்படின்ற வார்த்தை தான் பயக்கப்பட்டிருக்கிறது. இது ஆதார வசனமாக எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்துல, எரேமியா 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா, for I will restore health to you and heal you of your wounds, says the Lord, because they called you an outcast, saying, this is Zion, no one seeks her. யாரோ வந்து இன்னொரு வெர்ஷன் பார்த்தோம்னாக்கா, யாரோ வந்துட்டு no one cares for her, யாரோ வந்துட்டு அவங்கள தேட கூட மாட்டாங்க, அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க. அது போல இருக்கிற ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த அவுட்காஸ்ட் அப்படின்னா அந்த தள்ளுண்டவள்னா யாருன்றதுனாக்கா, இங்கிலீஷ்ல வந்துட்டு மார்ஜினலைஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்க வந்துட்டு ஏழைகளா இருக்கலாம், வெளிநாட்டினரா இருக்கலாம், வியாதிஸ்தர்கள், சோஷியல் சின்னர், சமூகத்துல வந்துட்டு சமுதாயத்துல வந்து ஓப்பனா வந்துட்டு நிறைய பாவங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனா செஞ்சிருக்கிறவங்க. அதாவது வந்துட்டு இந்த ட்ரக் எடிக்ஸு, மர்டர் பண்ணுறவங்க, அதாவது கொலை செய்கிறவங்க, மதுபானத்தில் வந்துட்டு இதாக இருக்கிறவங்க, அடிமையாக இருக்கிறவங்க, ரேபிஸ்ட்டு, ப்ராஸ்டியூட்ஸ், விபச்சாரிகளாக இருக்கிறவங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு மார்ஜினலைஸ் சோஷியல் சின்னர்ஸ்ன்றாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு லேபிள் போட்டுருவாங்க. எப்படின்னா வந்துட்டு தள்ளுண்டவள் அவங்க வந்துட்டு புறம்பே தள்ளிடுவாங்க. சரியா? சரி, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு கூட வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சில பேர் வந்துட்டு நம்ம இப்ப உதாரணத்துக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஏரியான்றதுனால கேரள் பக்கம் வந்துட்டு நம்ம ராத்திரி, அது கொஞ்சம் ஈவினிங்ல சாயங்கால நேரத்துல நம்ம போனோம்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு அங்கங்க படுத்திருப்பாங்க. வீட்டுக்கு போகாம அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. இதெல்லாம் வந்து அவங்க ஷெல்டர் இல்லாமல் வீடு இல்லாமல் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த HIV
ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ஹோம் இருக்கும். குஷ்டரோகிக்குன்னு வந்து தனியாக ஒரு ஹோம் வச்சுருப்பாங்க. அனாதை இல்லை, அதாவது ஆர்ஃபன்ஸாக இருப்பாங்க. முதியோர்கள் வந்துட்டு அந்த இல்லத்தில் வந்துட்டு ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோமில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. சரி, இப்போ அது வந்துட்டு இன்னொரு கேட்டகரி யாருன்னாக்கா எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க. எல்ஜிபிடினாக்கா இந்த லெஸ்பியன், கேஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு அவங்களும் சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு வேற மாதிரியா தான் பார்ப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டரை கூட வந்துட்டு வேற மாதிரி தான் பார்ப்பாங்க, ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட அங்கீகாரம் வந்துட்டு இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னாக்கா, ஓ இவங்க வேற மாதிரி, இவங்க கொஞ்சம் வேற மாதிரி, அப்படிதான் வந்துட்டு சமுதாயத்தினால வந்து ஒரு லேபிள் போடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வந்துட்டு இது இந்த ஷெல்டர், அதாவது வீடு இல்லாம இந்த கேல் பக்கம் வந்துட்டு படுத்திருக்கிறவங்க வந்து பத்தி சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே கேத்தலிக் பேக்ரவுண்டு யூத்ஸோட ப்ரோக்ராமில் வந்துட்டு என்ன நாங்கள் வந்துட்டு அந்த தவஸ்த காலத்தில் அந்த லைட் சீசனில் வந்துட்டு என்ன நம்ம செய்வோம்னா ஆர்ம்ஸ் கிவிங் செய்வோம் அப்படின்ட்டு. அதாவது வந்துட்டு ஏழைகளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தானம் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். அப்போ அதை செய்யும் போது எனக்கு அப்போ தான் வந்துட்டு சூப் கிச்சன்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. சூப் கிச்சன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறது, அது நம்ம வீட்டில் வந்துட்டு ஆக்கிறது காரியம் இல்லை. ஆனால் இந்த சாப்பாடுன்றது என்ன விஷயம்னாக்கா வந்துட்டு இந்த சூப் கிச்சன் என்னன்னா வந்துட்டு அந்த ஏழை எளியோருக்கு, அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளே நம்ம கையால் அதுக்கு சமைச்சு நல்ல பெரிய பானையிலலாம் சமைச்சு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு வந்து அந்த சூப் கிச்சன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அப்பதான் இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க, இப்படியும் வந்துட்டு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு படுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, ஒதுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்கன்றது நான் அப்போ என் கண்ணால நான் பார்த்தேன். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்க போகும்போது கூட வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னாக்கா, சரி நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப பேச்செலாம் வச்சுக்காதீங்க, உடனே வந்துருங்க. அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி திடீர்னு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. யூத்ஸாக இருக்கிறோம் இல்லையா, ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பாங்க, தண்ணி அடிச்சிருந்து மதுபானம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரொடெக்ஷனாக வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல தான் வந்துட்டு இப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்கன்றத நான் வந்துட்டு என் கண்ணார வந்துட்டு அதை செய்யும் போது தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஆள்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்து நிராகரிக்கப்பட்டவர்களாக, அசப்டேட் பண்ணப்பட்டவர்களாக, வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்காது, அவங்கள வந்துட்டு ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்துட்டு அவுட்காஸ்ட், தள்ளுண்டவள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருனாக்கா வந்துட்டு சங்கீதம் 147 சங்கீதம் 2வது வசனத்துல 147 verse 2 Psalms. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். அப்ப அந்த தள்ளுண்டவர்கள், துரத்தப்பட்டவர்களை வந்துட்டு அவர் வந்துட்டு இயேசு என்ன பண்றாருனாக்கா, அவங்களை யாரும் புறக்கணிக்கல, அவங்க யாரையும் அவர் வந்து துரத்தி விடல. அவர்கிட்ட வந்த அனைவரையும் வந்துட்டு அவரு சொஸ்தமாக்கி அவர் சேர்த்து கொண்டாருன்னு தவிர யாருமே வந்துட்டு அவர் வந்துட்டு துரத்தி விடல, அவர் வந்துட்டு தப்பா பார்க்கல. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. ஹல்லேலூயா. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியில வந்துட்டு 56வது அதிகாரம் 6-8, ஆனா வந்துட்டு 8வது வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம்.
இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஜன கூட்டம், NJPH இருக்கிற கூட்டம் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம். அது வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குது. ஆனா வந்துட்டு இப்ப கூடி வந்திருக்கிறத விட, இப்ப கூடி இருக்கிறத தவிர, அதாவது இதவங்களோட இப்ப கூடி இருக்கிறவங்களை விட அதிகமா வந்து தள்ளுண்டவர்களை தான் ஆண்டவர் சேர்த்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே ஒரு நாள் வந்து தள்ளுண்டவர்களாக தான் இருந்தோம். நம்மளும் தள்ளப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக தான் நம்மளும் இருந்தோம். ஹல்லேலூயா. நிறைய பேரு ட்ரக் அடிக்கல இருந்து விடுதலையாகி ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்க, ஏழையா இருந்தவங்க, வீடு தங்குறதுக்கு வீடு கூட இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்தவங்களை கூட கர்த்தர் என்ன பண்ணாருனாக்கா நம்மள NJPHல நல்லா வாழ வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ வைக்கிறது. இதுக்கு நானே ஒரு பெரிய உதாரணம். நான் வந்துட்டு பெரிய அப்படியே ரொம்ப பயங்கரமா சம்பாதிச்சு பயங்கரமா ஒரு அப்படியே லக்ஸரியா வாழ்ற ஆள் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன வாழ வச்சிருக்கிறார். இப்ப கூட என்ன வாழ வச்சுட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஸ்தானத்தை உயர்த்தி என்ன வந்துட்டு ஒரு நிலையில நிக்க வச்சு இன்னைக்கு நாங்க NJPHல வந்துட்டு உயிரோட சந்தோஷமா இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. சரி, இப்ப வந்துட்டு அவர்கள் அந்த வசனத்துல, நம்மளோட ஆதார வசனத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை, முதல் வார்த்தை அவர்கள். இந்த அவர்கள்ன்றது யாரு? யாராவது இருக்கணும் இல்லையா? அவர்கள்னாக்கா தே. சரியா? இப்ப அவர்களா இருக்கிறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்கா உலகம், சமுதாயம், நம்ம மேல போடுற நம்ம கிட்ட சொல்ற அவர்கள், அவங்க தான் வந்து அந்த உலகம், சமுதாயம். ஹல்லேலூயா. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா நம்மளுக்கு பேரிடுறாங்க. என்னன்னு பேரிடுறாங்க? அவுட்காஸ்ட், தள்ளுண்டவன், தள்ளுண்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் போடுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு டேக், நம்மளுக்கு ஒரு டேக் போடுறாங்க. இன்னொரு ரெண்டாவது, இதுதான் வந்துட்டு மோஸ்ட் அல்டிமேட் ஆன ஒரு விஷயம். அந்த தேய்ன்றது யாருன்னாக்கா பிசாசானவன். பிசாசானவனுடைய லேகியோன். நம்ம வந்துட்டு இந்த மார்க் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலையும், லூக்கா 8வது அதிகாரம் 30வது வசனத்திலையும் வந்துட்டு ஒரே விஷயம் தான் வந்துட்டு போட்டிருக்குது. இயேசு வந்துட்டு ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை வந்துட்டு துரத்த போது அவர் நீ யாருன்னு கேட்டாரு. அப்போ அந்த பிசாசானவன் வந்து என்ன பதில் சொன்னா, நாங்க அநேகரா இருக்கிறதுனால அந்த லேகியோன், நாங்க லேகியோன் என்று பேரிடுறோம், எங்களுக்கு வந்துட்டு அதுதான் பேரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்ப வந்துட்டு த டீமன்ஸ், அந்த பிசாசானவனுடைய அவனுடைய அந்த கூட்டம். அப்ப அது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த டீமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு தாழ்ந்த நிலைமையில நம்ம விழுகிற நிலைமையில இருக்கும் போது என்ன பண்ணுவானாக்கா இன்னும் நம்மள வந்துட்டு இன்னும் அடி மட்டத்துல நம்மள வந்துட்டு இறக்குறதுக்கு என்ன பண்ணுவானா, நம்ம காதுல நெகட்டிவான காரியத்தை விஸ்பர் பண்ணுவான். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு செஞ்சிய, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ இவ்வளவு பார்த்திய, நீ இவ்வளவு உண்மையா இருந்திய, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீயா வந்துட்டு இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? இந்த மாதிரி யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். நீ வந்துட்டு சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவ, நீ இம்பார்ட்டன்டே இல்லை, உனக்கு ஒர்த்தே இல்லை, உனக்கு வந்துட்டு வேல்யூவே இல்லை, யாரும் உனக்கு கண்டுக்க போறதோ கிடையாது, நீ இப்படித்தான், நீ வந்துட்டு இப்படித்தான் வந்துட்டு கெடுத்து கொட்டிச்சோர ஆக போற அப்படின்னு சொல்லி ஒரு காதுல வந்துட்டு ஒரு நெகட்டிவான காரியத்தை போட்டுருவான். அப்போ போடும் போது என்னன்னாக்கா நம்ம காதுல வந்து அது அவன் ஓதும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்றோமா இல்லையான்றது தான் வந்துட்டு நம்ம கையில இருக்கு.
பிசாசுக்கு இடம் கொடாதுன்னு வந்துட்டு ஏசப்பா சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப வந்துட்டு அந்த அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னாக்கா, நிறைய நேரத்துல இப்ப நான் வந்துட்டு இது எனக்கு நடக்கலைன்னு நான் சொல்லலை, எனக்கு நடந்திருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். எல்லாராலையும் வந்துட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஏதாவது ஒரு நேரத்துல நீ உயிரோடு இருக்க தேவையில்லை, நீ பேசாம வந்து தற்கொலை பண்ணிக்கோ, நீ வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு நீ யூஸ்லெஸ், தேவையே இல்லை, யாரை பாரு யாரும் உனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து நம்ம காதுல ஓதிருப்போம். ஆனா கர்த்தருடைய அன்பு அதுக்கும் மேலானது. அவர் அதுக்கு மேலா இருந்த அவரோட அன்பு அதிகமா இருந்ததுனால நம்மளை காப்பாற்றி இன்றைய வரைக்கும் அழிவுக்கு தப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ல நான் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இந்த காரியத்தை நான் வந்துட்டு எஸ்பெஷலி என்னுடைய அண்ணன் மகனுக்கு மகன் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இது அவங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணுறேன், ஏன்னா அவங்களும் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்துட்டு சரியாக வந்து பிடிச்சு கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இது அவங்களுக்கும் சேர்த்து எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும், விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்துட்டு அவர் ஏன் நம்ம விழித்து இருங்கனாக்கா, பிசாசானவன் வந்துட்டு நிறைய நேரத்துல வந்துட்டு வாலிப பிள்ளைகளோட காதுல தான் நிறைய நெகட்டிவான காரியத்தை ஊதுறான். என்னன்னு, நீ தற்கொலை பண்ணிக்கோ, அவன் உன்னை ஏமாத்திட்டான், அவன் உன்னை அந்த பிள்ளை என்னை ஏமாத்திருச்சு, நீ வந்துட்டு நல்லா படிக்க மாட்ட, உன் ஃபியூச்சர் போச்சு. இதோட வந்துட்டு எத்தனை பிள்ளைங்க படிப்புனால அவங்க நினைச்ச படிப்பை படிக்க முடியலையன்ட்டு அந்த சூசைட் வரைக்கும் போய் அவங்க லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு. எத்தனை பிள்ளைகள், எத்தனை காரியங்கள். ஒரு இடையில இப்போ ஒரு காரியம் நடந்துச்சு, அண்ணன் தம்பிக்கு ரேஸ் ஓடி அந்த அந்த இன்னொரு குடும்பத்தை வந்து மொத்தமா அழிச்சிருச்சு. வாலிப பிள்ளைகள் எல்லாம் 20 வயசு 22 வயசு அந்த மாதிரி உள்ள கேட்டகரி உள்ள பிள்ளைங்க. அப்ப அவங்களோட லைஃப் அவ்வளவுதானா? அப்ப நம்ம அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, எப்படி இருக்கணும், சூசைட். ஏன்னா நானும் வாலிப பிள்ளையா இருந்திருக்கிறேன், என் காதலையும் அந்த மாதிரி நிறைய காரியம் வந்திருக்குது. ஆனா இயேசுவோடைய அன்பு என்னை இன்றி வரைக்கும் உயிரோடு கொண்டு வந்திருக்குது. ஹல்லேலூயா. அவர் அதிகமா நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வந்துட்டு இன்னொரு காரியம் என்னன்னாக்கா வந்துட்டு யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றைக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இப்ப வந்துட்டு திருடன் வந்துட்டு திருடனா தான், திருடுறதுக்கோ கொல்றதுக்கோ அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனா ஏசப்பாவை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஜீவன் மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இங்க இருக்கிறோம். இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு எந்த நேரத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாட்சி இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இப்ப பிசாசானவன் காதுல வந்துட்டு நெகட்டிவான காரியத்தை தான் வந்துட்டு பேசுவான், ரைட்டா? ஏன்னா அவனுக்கு வந்துட்டு நம்மளை அழிக்கணும், நம்ம ஆத்மா அழுகி போனோம், அழிஞ்சு போனோன்றது தான் அவனுடைய எண்ணமா இருக்குதுன்னு தவிர ஒவ்வொருத்தரவங்களும் வந்துட்டு யாரும் வந்துட்டு ரட்சிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு அவன் நிறைய காரியத்தை பண்ணியிருக்கிறான். ஆனா இயேசு வந்துட்டு ஜீவனை தருவதுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாம் தள்ளுண்டவர்கள் என்று தெரிந்தும் கூட அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம் மீது மனதுருகி நம்மை ஆதரிக்கிற தேவன்.
அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி நம்முடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாலிப பிள்ளைகள் மட்டும் அல்ல, வயசானவர்கள், சிறு பிள்ளைகள், தனிமையா இருக்கிறவங்க, இன்னும் திருமணம் ஆகாதவங்க, பிள்ளை இன்னும் பெறாதவங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வார்த்தை போய் சேரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை போய் சேரும். போன வாரம் சர்மன் மெசேஜ்ல வந்துட்டு ஆவியா இருக்கிற கர்த்தர் என்று ரெவரண்ட் டாக்டர் 31 ஜூன்ல வந்து பேசியிருப்பாங்க. இதை இந்த வசன சாரி ஜூனுக்கு பொதுவான ஜூன் இதில் இருக்கு. சரி, இப்போ அந்த ஃபாதர்லி லவ் அவர் சொல்றாரு இல்லையா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருனாக்கா, நம்ம கூப்பிட்ட உடனே வந்துட்டு ஏசாயா 58:9 இதோ நீ கூப்பிடுவ, நான் உடனே இதோ வர்றேன், இதோ இருக்கிறேன், நீ வந்து சத்தம் விடுவாய், இங்கதான் இருக்கிறேன்னு வந்துட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டாக்கா, நம்ம வந்து கூப்பிடும் போது, அப்பான்னு கூப்பிடும் போது அவருக்கு அப்படியே நடுக்கம் உண்டாகும், அப்படியே நடுக்குவாரு அப்படின்ட்டு. இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா உண்மையாவே வந்துட்டு அந்த வார்த்தை நான் அவ்வளவு தொட்டுச்சு. நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் அந்த டைம்ல. ஆனா அந்த வார்த்தை மொத்தமா வந்து அந்த என்னை ரெஸ்டார் பண்ணிருச்சு. என்ன வந்து மொத்தமா வந்துட்டு அந்த மைண்டே மாற்றி விட்டுருச்சு. ஏன்னா அவரோட அன்பை வந்துட்டு நான் நிறைய தடவை மறந்துட்டேன். அவர் விசுவாசத்தை வந்து அவர் மேல இந்த விசுவாசத்தை நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன். அவர் இருக்கிறாரு, அவர் நிறைய தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா அவர் வந்துட்டு இருக்காருன்றது வந்துட்டு இந்த பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும் இல்லையா, அது வரும்போது அவரை நான் மறந்துடுவேன். அப்ப மறக்கும் போது ஒவ்வொரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா போன வாரத்துல அவ்வளவு அன்போட அந்த வார்த்தையை எனக்கு கேட்கும் போது, எஸ் இது போதும். அந்த ஏசாயா 58:9 அந்த வார்த்தையில அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். 1 பீட்டர் 1 பேதுரு 5:7 நம்மளுக்கு யாரும் கேர் பண்ணாதவங்க, கேர் பண்ணலையேன்றது நம்ம நினைப்போம். நம்மளோட மனுஷரோட இயல்பு இல்லையா, இமோஷன் இல்லையா, என்னை யாருமே என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, என்னை யாருமே வந்துட்டு பார்க்கறது இல்லை, என்னை யாருமே அன்பு செலுத்துறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. ஆனால் நம்மளை விசாரிக்கிறது ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்மளை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அந்த கவலையை வந்துட்டு கொடுக்கிறது வந்து பிசாசானவன் தான். ஏசப்பா நம்மளுக்கு கவலையை கொடுக்க மாட்டார். அவருக்கு வந்தா எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்மளை வந்துட்டு பலப்படுத்தி தூக்கி விட்டுக்கிட்டு தான் இருப்பாருன்னு தவிர, அவர் அன்புல மகிழ தான் வைப்பாருன்னு தவிர நம்மளை வந்து துன்பப்படுத்த விட மாட்டார், துன்பப்படுத்தவும் விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்மள ஒன்று சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். நான் வந்து இதை விட்டு நவர மாட்டேன். இதுதான் எனக்கு வேணும்னா இதெல்லாம் வேணும். ஆனா வந்துட்டு கேட்கிற விஷயம் நியாயமான விஷயமா, அவரோட கண்களுக்கு நீதியா படுதா, சத்தியமா இருக்குதா, அவரு விரும்புகிறத வந்து நம்ம கேட்கிறோமா, இல்ல நம்ம விரும்புறது வந்து அவரு கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? ஹல்லேலூயா. நான் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு டாக்டர் ஆகணுன்றது தான் வந்துட்டு என்னோட பெரிய ஆம்பிஷன். அது தவிர வேற எந்த ஆம்பிஷனும் வந்துட்டு நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன், நாட் ஈவன் ஒரு நர்ஸ் கூட. அப்போ நான் வந்துட்டு அதே தான் வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு காலத்தில் வந்துட்டு என்னால் அதை வந்துட்டு படிக்க முடியல, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. டிப்ளமாவோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப நொறுக்கப்பட்டேன், ரொம்ப வந்துட்டு வேதனை, அப்படியே எனக்கு கேஸ்ட்ரிக்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் தான் இருப்பேன். அந்த அளவுக்கு அந்த கேஸ்ட்ரிக், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன். ஆனால்
அந்த ஒரு ஒரு அந்த டைம்ல அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு மொத்தமாக மைண்டை மாத்திட்டார். எப்படி மாத்திட்டாருனாக்கா, நீ கேட்டதை என்னால கொடுக்க முடியாது, நான் கொடுக்க நினைக்கிறது தான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ அடம் பிடிச்சா தலைக்கீழ நல்லாலும் நீ கேட்டது அது நியாயமா இருந்தா அது உன்னால கோப்பா பண்ண முடியுமா? என்னால கோப்பா பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அப்போ புரியல. ஆனா இப்போ வந்துட்டு ஒரு விஷயமா நான் பார்க்கும் போது, ஓ நோ, என்னால கோப்பா பண்ண முடிஞ்சிருக்காரு. அதனால தான் கர்த்தர் வந்துட்டு பரவாயில்ல, இந்த பிளானை வந்துட்டு இது உன்னோட பிளான், ஆனா நான் உனக்கு வச்சிருக்கிற பிளான் வேற. ஹல்லேலூயா. வேற விதமானது. ஹல்லேலூயா. என் மேல வச்சிருக்கிற அழைப்பு நான் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு என் மேல வந்துட்டு ஒரு காலிங்க வச்சிருக்காரு. அந்த இன்னர் மேன் புக்கை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கும்போது, ஆனா அது இப்படி தூக்கி அன்னைக்கு தான் வந்துட்டு அந்த புக்கை அப்படி தூக்கி பார்த்தேன். பார்த்த கையோட என்னோட மகன் ஐசக் வந்து அங்க துப்பக்கான விழுந்துட்டான். அப்ப வந்துட்டு அந்த 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 புக்கில் இருக்கிற எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அது? பாவம் செய்யக்கூடாது, கட்டளைகளை மீறக்கூடாது. மீறதுனால நம்மளோட ரெவரண்ட் டாக்டர் 2 குழந்தைங்களை இழந்து அவங்க பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆகி அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இருந்திருக்காங்க. சுமிதா டெஸ்டிமோனி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதுல ஒரு விஷயம் ஒரு காரியம் நம்ம அதை வந்துட்டு டைம் எடுத்து நல்லா படிச்சோம்னாக்கா அவ்வளோ ஒரு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமா அவரோட பிளானை அவங்க மேல வைத்திருக்கிற பிளானை நிறைவேற்றுறதுக்கு, அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு என்னென்னலாம் அவங்க கடந்து வர வேண்டியதா இருக்கு. ஒருத்தவங்க ஊழியக்காரங்களாம் ஆகுறாங்கனாக்கா வந்து டப்பா ஒரு சொடக்கு போட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சூப்பர் ஹீரோல வந்துட்டு அந்த ஒரு சூப்பர் ஹீரோ இருப்பாரு தனுஷா, அது ஒரு சொடக்கு போட்டாக்கா அது டப்புட எல்லாம் மாறிடான்ட்டு. அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரிலாம் வந்து ஆர்டர் செய்ய மாட்டாரு. இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி ஆர்டர் செய்யல. ஒரு ப்ராசஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் அதை கடந்து வர்றதுக்கு அது பலனையும் வல்லமையும் தந்து அது கடந்து வந்தவங்களுக்கு தானே தெரியும். நம்ம வந்துட்டு அதை விவரிக்க மட்டும்தான் முடியும். அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் வந்துட்டு அதோட போராட்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சரி, இப்ப வந்துட்டு உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன், வந்துட்டு விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்றாங்கனாக்கா, அந்த காலத்துல வந்துட்டு என்ன நடக்குதுனாக்கா, சீயோன் ஜனங்கள்ல வந்துட்டு பாபிலோன் நெபுகாத்நேச்சார் அந்த கிங் வந்துட்டு என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் வந்துட்டு அவங்க தான் சீயோன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஜனங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வார் பண்ணி அவங்கள வந்துட்டு அந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட அடிமைத்தனம்னாக்கா, இந்த யூதால இந்த சியோன்ல எருசலேம்ல இருக்கிற நல்லா படிச்சவங்க, நல்லா வந்துட்டு மேதைகள், படிப்பாளிகள் எல்லாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஆளுங்களை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த இடத்துல அதாவது எருசலேம் சியோன் வந்து தூக்கி கொண்டு போயிட்டு பாபிலோன்ல அடிமையா வச்சிருந்தாங்க. அப்ப இங்க சியோன்ல இருந்த மிச்ச மீதி யாருனாக்கா, ரொம்ப ஏழையா இருந்தவங்க, ரொம்ப ஒதுக்கப்பட்டவர்கள், யாரும் கண்டிடாத ஒரு யூஸ்லெஸ் பீஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க வச்சிருந்தாங்க. நாளடைவில் வந்துட்டு அந்த சியோன் மக்களை வந்துட்டு யாரும் விசாரிக்க கூட இல்லை. அந்த எருசலேம் பட்டணமே வந்துட்டு அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அதனால தான் வந்துட்டு விசாரிப்பாரற்ற சியோன் அப்படின்ற உன்னை கேர் பண்றதுக்கு யாருமே இல்லைன்ற அந்த விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சரி, இந்த சியோன்னா யாரு? நம்ம வந்துட்டு மெசேஜ்ல பார்க்கலாம். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸோட யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்தோம்னாக்கா, who are the people of Zion, யார் அந்த சியோனின் மக்கள்ன்ற ஒரு தலைப்புல ரெவரண்ட் டாக்டர் பேசியிருப்பாங்க. அந்த மெசேஜ்ல பார்த்தோம்னாக்கா, யார் அந்த சியோனாக்கா,
நம்ம தான் அந்த சியோன், நம்ம தான் அந்த சியோன் குமாரத்திகள், அப்பதான் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த சியோன்னா, இந்த சியோன்ல வந்து அப்படி என்ன மகத்துவம்னாக்கா, அந்த இடத்துல தான் வந்துட்டு யெகோவா தேவன் வந்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா சியோன் என்கிற ஒரு இடம், பர்வதம் என்னன்னாக்கா வந்து யெகோவா தேவன் வாசம் பண்ண விரும்புகிற, அவர் சூஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலான இடம் தான் வந்து சியோன். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கையின் பெட்டி வந்துட்டு அங்கதான் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப வந்துட்டு இது டுவெல்லிங் பிளேஸ் காட் வந்துட்டு சூஸ் பண்ணாரு இல்லையா, இந்த சியோன் தான் வந்துட்டு அவர் வாசம் பண்ண விரும்புகிற ஒரு இடம். அந்த வந்து வசனமாக 132வது சங்கீதம் 13-14 வசனம். நான் படிக்கல, பட் இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு எழுதி கொள்ளுங்க. இந்த இடத்த தான் வந்துட்டு அவர் வந்துட்டு வாசம் பண்ண விரும்புகிற ஒரு இடம். அதே போல வந்துட்டு சங்கீதம் 48 வசனம் 2. சியோன்னா என்னன்னாக்கா வந்துட்டு மகாராஜாவுடைய நகரம். யாரு அந்த மகாராஜாவுடைய நகரம்? நம்ம. அவர் வாசம் பண்ண நினைக்கிறது வந்துட்டு நம்ம சபையா, அவருடைய சபையா நம்ம வாசம் பண்ண நினைக்கிற அந்த இடம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. சரி, இந்த வசனத்துல நம்ம நல்லா பார்த்தோம்னாக்கா, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூலைக்கல்லை. மூலைக்கல்லு அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கார்னர் ஸ்டோன். கட்டணம் வந்துட்டு கட்ட நினைக்கிறவன் ஆகாத கல்லு தான் வந்துட்டு அந்த மூளைக்கல்லா ஆயிடுச்சுன்னு வந்துட்டு நம்ம வசனத்துல பார்த்துருக்கிறோம். அந்த அந்த மூளைக்கல் தான் யாரு? ஹூ இஸ் த சீஃப் கார்னர் ஸ்டோன்? யார் அந்த சீஃப் கார்னர் ஸ்டோன்? ஒதுக்கப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. ஜனங்களால, பரிசேயனால, சதுசேயனால ஒதுக்கப்பட்டு அவர் நிறைய வந்து கொடுமை செஞ்சாங்கல்ல, அவர் ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அவர் தான் அந்த கார்னர்ஸ்டோன், சீஃப் கார்னர்ஸ்டோன். யாருனாக்கா இயேசுவானவர். இலெக்ட் பண்ண ஆளு அவர் தான். பிரஷஸ், விலையேற பெற்ற அந்த மூளைக்கல்லா இருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சியோன் பர்வதத்துல வந்து ஒரு ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கையின் பெட்டி அவங்க தான் வந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த பெட்டி என்னன்னாக்கா நியூ டெஸ்டமென்ட்ல நம்ம பார்த்தோம்னாக்கா அதுதான் இயேசு. இயேசு தான் வந்துட்டு மூளைக்கல்லா அங்க வைக்கிறாங்க. மூளைக்கல்லா வந்துட்டு இயேசு தான் அங்க வந்துட்டு சியோன்ல வைக்கிறாங்க. அப்ப அந்த மூளைக்கல் தான் அந்த உடன்படிக்கையின் பெட்டி தான், உடன்படிக்கை தான் வந்துட்டு இயேசுவானவரா இருக்கிறார். இப்ப நம்ம வந்து புது உடன்படிக்கைன்னு சொல்லும் போது நம்ம வந்துட்டு வாரம் வந்துட்டு திருவிருந்துல நம்ம கேட்டிருப்போம், என்னது? இது என்னோட புது உடன்படிக்கையான என் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த புது உடன்படிக்கைனா என்னன்னாக்கா அவருடைய ரத்தம். 1 கொரிந்தியர் எழுதிக்கங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். இப்ப வந்துட்டு அந்த புது உடன்படிக்கை என்னன்னாக்கா வந்துட்டு அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாரம் புசிக்கிறோம். எந்த இடத்துல புசிக்கிறோம்? அவருடைய ஆலயத்துல நம்ம புசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் அவருடைய சியோன். இந்த சீரியோன் பர்வதத்துல இருந்து தான் நம்மளுக்காக நம்மளை இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
எந்த இடத்துலனாக்கா இதோ சங்கீதம் சங்கீதம் 133 1-3 வசனத்துல இதோ சகோதரன் ஒருமித்து நம்ம எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் என்கிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. இங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துல ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்களா இல்லையா? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன்னா இதுதான் சீயோன் பர்வதம். ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் நம்ம ஒன்று கூடி எங்க 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தில் நம்ம கூடி இருக்கிறோமோ யாரு நிற்பாரு? ஏசப்பா நம்ம நடுவில் வாசம் பண்ணுவாரு. அப்ப ஒருமித்து நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவரு சீயோன்ல இருந்து என்ன தருவாரு? நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். ஆசீர்வாதம்ன்றது நம்ம உயிரோடு இருக்கிறது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உட்கார்றதும் பேசுறதும் நம்ம ஆராதிக்கிறதும் நம்ம கையை நீட்டி பேசுறோம் இல்லையா? எல்லாமே அவர் ஆசீர்வாதம் தான். நம்ம நினைக்கிறோம் பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம். பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. அதையும் தாண்டி அவருடைய பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துல நம்ம ஆராதிக்கும் போது அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த யாரெல்லாம் ஆலயத்துக்கு வராமலோ இல்ல எனக்கு இது இருக்குது அது இருக்குது என்னென்னவோ சொல்லலாம். ஆனா இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் NJPH பிள்ளைகளுக்கு லைவ்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் அந்த லைஃப்ல நம்ம பார்க்கறது ஒரு விஷயம் நல்லதுதான். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்தே நம்ம கர்த்தரோட ஆலயத்துக்கு நம்ம வரலன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு நம்ம செய்யற ஒரு துரோகம் போல. ஹல்லேலூயா. அவருக்கே நம்மளுக்கு அல்வா கொடுத்துட்டு போற மாதிரி. ஹல்லேலூயா. சரி, யானாக்கா அவரு நம்மளுக்காக அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளையும் பிதாவையும் ஒப்புரவாக்குகிறார். ரெக்கான்சைல் அப்படியே நம்ம அவரோட அந்த ஆவியில அவரோட பிள்ளைகளா ஆக்கும்படிக்கு அதுக்காகத்தான் நம்மளுக்கு அந்த ரத்தத்தை சிந்தினாரு. அதுக்காகத்தான் இந்த ஆலயத்தை எல்லாரும் என் பிள்ளை ஒன்று கூடி வரணுமே, என் பிள்ளைங்களை என்னை தேடி வரணுமே. என்னைக்காவது தாய் தகப்பனா இருக்கிறவங்களுக்கு என் பிள்ளை என்ன தேடி வரலன்னாக்கா அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். அதே தான் பிதாவானவர் அவர் நம்மள உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரு. நம்மளை பிரித்தெடுத்து நம்மள அவரோட சொந்தமா அவருக்கு சொந்தமா நம்மளை வாங்கி கொண்டு நம்மளுக்காக என்ன செய்யல, என்ன நிறைய விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. ஆனா செஞ்சவருக்கு நம்ம காட்டுற நன்றி என்ன, பலன் என்ன, அவருக்கு கொடுக்கிற நம்ம சார்பா அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு பண்ணணும் இல்லையா? அது என்னது? அந்த வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில அவரை ஆராதிக்கணும். என் பிள்ளைகள் என்னை பார்க்க வரணும், என் பிள்ளைகள் என் வார்த்தையை கேட்க வரணும். அதுதான் அவரு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. அவரு நம்ம எந்த சிரமம் பார்க்காம அந்த டேல வேற எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காம அந்த காலையில 10 to 12 இல்ல 1 மணி வரைக்கும் அந்த டைம் அவருக்குன்னு நம்ம ஒதுக்குவோம். எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நீங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. எனக்கு எவ்ரி சண்டேஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஆனா அது ஒரு பக்கம் தட்டி விட்டுட்டு அது ஓடட்டும். ஆனா எனக்கு இதுதான் முக்கியம்.
எனக்கு கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு முக்கியம். வேற இதை விட வேற எந்த காரியமும் எனக்கு முக்கியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க தேடுற வேலை, நம்ம ஒரு வேலையை நம்ம தேடுறோமா, சட்டர்டே இருங்க, சண்டே, அந்த சண்டேல வந்துட்டு எந்த ஒரு, நான் இன்டர்வியூக்கு போனேனாக்கா நான் இது ஒரு கண்டிஷனாக வச்சுருவேன். எனக்கு மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் பிடித்து நல்லா புளிஞ்சு எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் சண்டே நான் ஆளை விட்டுருவேன். ஏன்னா சண்டே நான் சர்ச்சுக்கு போகணும். நான் நேரடியாகவே சொல்றேன், ஐம் கோயிங் டு சர்ச், ஐ கேனாட் கமிட், சண்டே என்னால் முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா இதை தவிர, இந்த ஸ்தலத்தை தவிர எனக்கு பெரிய வேற ஸ்தலம் வந்து கிடைக்க போறது கிடையாது. இதுதான் என்னோட ஆசீர்வாதம், இதுல தான் அவரோட அன்பு, இதுல தான் அவரோட கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வந்து என்னோட அந்த வார்த்தையை நான் மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டு நினைச்சு பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல வேணா பார்க்கலாம், லைஃப்ல வேணா வந்துட்டு நான் வந்துட்டு லைஃப்ல பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஆனா நம்ம முயற்சி எடுத்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தவறாம நம்ம அந்த சண்டே ஞாயிறு சர்வீஸை நம்ம கமிட் பண்ணோம்னாக்கா கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை உயர்த்தி தான் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நம்ம என்ன பண்றோம்னாக்கா காம்ப்ரமைஸ் ஆயிடும். சண்டேனாக்கா காம்ப்ரமைஸ் ஆயிடுறது. சண்டே பரவாயில்ல, நம்ம லைஃப்ல பார்த்துக்கலாம், தூரமா இப்ப என்ஜிபிஎஸ்ன்றது வந்து உலகமெங்கும் இருக்கிற ஒரு ஊழியம், யூடியூப் சேனல்ல தான் வந்துட்டு அது வந்துட்டு நடக்குது எல்லான்ட்டு. ஆனா இங்க என்ஜிபிஎஸோட ஆலயம் திறக்கப்பட்டு யாருமே வர்றதுக்கு வந்துட்டு முயற்சி எடுக்கலைன்னாக்கா ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகள் எப்படி வந்துட்டு தக்க வச்சுக்க முடியும்? ஹல்லேலூயா. எப்படி தக்க வச்சுக்க முடியும்? கண்டிப்பா முடியாது, கஷ்டம் அது. ஏன்னா அவரோட கிருபையை நம்ம வாரம் வாங்கிட்டு போனா மட்டும்தான் அந்த வாரம் ஓடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான். ஹல்லேலூயா. இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட எண்ணம், நம்மளோட உள்ளத்தின் ஆழம் என்ன, அது ஏக்கம், தாகம், அது எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய விஷயத்துல காட்டுகிற இப்ப அந்த டெடிகேஷன் இருக்குது இல்லையா, இது வந்து நான் ரெவரண்ட் டாக்டரை வந்துட்டு ஒரு உதாரணமா இப்ப ரீசன்ட்லி நடந்த ஒரு விஷயம். அவங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு இந்தியாவில் போயிட்டு அவங்க வந்து ஒரு செக்அப் அவங்க வந்துட்டு பண்ணிட்டு வந்தாங்க, மகளோட போயிட்டு வந்தாங்கன்ற அந்த சாட்சி அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்களோட ஹார்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வீக்காக இருக்குது. அந்த இசிஜி ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். அது வந்துட்டு நான் ரொம்ப ஓரிட் ஆகிட்டேன். எனக்கு தூங்க முடியல, என்னால் அது சாப்பாடு இருக்குல்ல, எனக்கு தூங்க முடியல, என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக வந்து அந்த காரியமாக தான் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் அவங்க நினச்சிருந்தாக்கா வந்துட்டு டாக்டர் இல்லை நீ இப்போவே அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கணும்னு வந்துட்டு அவர் சொல்லும் போது அவங்க நினச்சிருந்தாங்க அப்பயே ஆயிருந்தாங்க. நோ வரிஸ், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்னது இது அவங்க வந்து நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா வந்து பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வந்து வரலாமே. ஆனால் ஏன் வந்துட்டு எனக்கு என்னோட அங்கே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு நிறைய குமிஞ்சிருக்குது. என்னை நம்பி ஜனங்க வந்துட்டு அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. கர்த்தரிடத்துல வந்துட்டு நான் வந்து ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் கமிட் பண்ணியிருக்கிறேன். அது நான் வந்து கண்டிப்பாக அந்த அவர் கொடுத்த வேலையை நான் செஞ்சு ஆகணுன்றத அந்த ஃபுல் டெடிகேஷனோட அவங்க இது கூட வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் ஹார்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால வந்துட்டு நான் ஒரு மாதத்துக்கு லீவு போட்டு நான் வந்து யாருக்காக ஜெபிக்காமல் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நடந்திருக்குமா? நம்ம கூட இருக்கிற தீர்க்கதரிசியை வந்துட்டு நம்ம அசட்டை பண்ணாமல் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்துட்டு ஆண்டவர் நம்ம மத்தியில வந்துட்டு வச்சிருக்கிறாரு, கூட அவங்க இருக்கிறாங்கனாக்கா அவர் நம்ம மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறாங்க.
நேசிக்கிறார், அதிகமா நேசிக்கிறார். நம்மளை நேசிக்காத தேவனா இருந்தாக்கா இதுங்க வந்துட்டு இப்படித்தான் அப்படின்னு வந்துட்டு இந்நேரத்துக்கு வந்துட்டு ரெவரண்ட் டாக்டரை வந்துட்டு கப்பல் ஏற்றி அடுத்த தேசத்துக்கு கொண்டு போயிருப்பார். ஆனா இன்னும் கூட அந்த டெடிகேஷனோட, இல்லப்பா நான் இன்னும் செய்யணும், ஜனங்களுக்காக நான் ப்ரே பண்ணணும், அவங்களோட விடுதலைக்காக, அவ்வளோ டெடிகேஷன். அந்த டெடிகேஷனை வந்துட்டு பார்க்க முடியலையா, பார்க்க தெரியலையா, பார்க்காத மாதிரி இருக்குதா எனக்கு தெரியல. ஆனா இதுல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த பதிவிட விரும்புறேன். ஏன்னா இது வந்துட்டு எனக்கு நடந்தது தான் நான் சாட்சியா நான் சொல்ல முடியும். ஏசப்பா அவங்கள கொண்டு எங்க லைஃப்ல வந்துட்டு என்ன செஞ்சாருனாக்கா, சரி நாங்க NGPHக்கு வர்றதுக்கு முன்பாக வந்துட்டு நாங்க வந்துட்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலதான் இருக்கோம். எங்க போறதுன்னு தெரியல. எங்களுடைய மேய்ப்பனா இருக்க வேண்டியவர் வந்துட்டு எங்களை திடீர்னு சொல்லாம கொல்லாம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு வந்துட்டு அந்த சபை ஜனங்க யாருக்குமே தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம, நாங்க என்ன பண்றோம்னு தெரியாம, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்படியேதான் இருக்க போறோம், நம்ம லைஃப் இவ்வளோ தானா. ஆனா கர்த்தர் எங்களை வந்துட்டு நாங்க உண்மையா இருந்ததுனால உண்மையா இருந்தது அது செகண்டரி. ஆனா அவர் எங்க மேல அதிக அன்பு வச்சிருந்தாரு. அவர் எங்க மேல அன்பு வைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அவர் எங்க மேல வந்துட்டு எங்க ஸ்பெஷலா பிரித்து எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த NGPHல நான் இருந்திருப்போமான்றது எங்களுக்கு தெரியல. NGPHல ரெவரண்ட் டாக்டரை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக அந்த சபையை விட்டு போறதா இல்லையா, அடுத்தது நம்ம நடத்த போறது யாரு, நம்ம எப்படி இருக்க போறோம், ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. உண்மையே சொல்றேன், உண்மையே எங்களுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நாங்க சொல்றோம், நான் இதை அதிகமா பகிர்ந்து கொள்றேன்னாக்கா, நான் ரொம்ப உண்மையா இருந்துட்டதுனால இதுல என்ன எதுவுமே இல்லை, இது என்ன உண்மையே இல்லை, இது முழுக்க கர்த்தருடைய அன்பு. ஏசப்பா எங்க மேல, அது எங்க குடும்பத்தின் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுனால தான் 2023 இருந்து 2026 வரைக்கும் எங்களை இப்படி வச்சிருக்கிறேன். யாருக்கும் தலை குனியாத மாதிரி தான் அற்புதமா ராஜா விட்டு பிள்ளைகளாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க கடந்து வந்தது வந்துட்டு எனக்கு விவரிக்க தெரியல. நம்மளுக்கு ஆர்டர் வந்துட்டு தீர்க்கதரிசி கொடுத்துருக்காங்க, அசெப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இன்னும் சொல்ல போனா வந்துட்டு ரெவரண்ட் டாக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அனுப்புனதுக்கப்புறம் வந்துட்டு, ஏசப்பா எனக்கு எது கொடுக்கலையோ அது பரவாயில்ல, அது நீங்கள் செய்வீங்க தான், எனக்கு பத்திரமா என் அம்மாவை கொண்டு வந்துருங்க, எனக்கு அம்மா வேணும், என் ரெவரண்ட் டாக்டர் எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்றதை விட வந்துட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, பிகாஸ் மை மதர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு அதிகமாக வந்துட்டு ஒரு தாயோடைய அன்பு எல்லாத்தையும் காட்டுனது நம்மளோட டாக்டர். ஹல்லேலூயா. நான் வந்துட்டு ஏன் வந்து ரொம்ப வந்துட்டு எமோஷனலாக சொல்கிறேன்னாக்கா, நாங்கள் கடந்து வந்தது அவங்க we have went through so much of things. ரொம்ப ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமாக அவ்வளோ நடத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவங்கள வந்துட்டு தூக்கி வச்சு பேசுறதோ அதனால இல்லை, அவங்க தெய்வமா பார்க்கல. காட் மதர், ஷி இஸ் மை ஸ்பிரிச்சுவல் மதர். ஹல்லேலூயா. இந்த டைட்ஸ் விஷயம் நான் ஏன் என்னோட டைட்ஸை குறித்து நான் தசமபாகத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன்னாக்கா, இந்த தசமபாக விஷயத்தில் வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு தள்ளுண்டவளாக இருந்தேன். இது கூட வந்துட்டு
ப்ரீவியஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு இருந்த திருச்சபை அந்த சபையில் வந்துட்டு இந்த ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா வந்துட்டு நான் அந்த டைமில் மூத்த மகன் பேட்ரிஸ் பிறந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸாக ஒரு 2-3 வருஷம் இவாஞ்சலின் 2வது மகள் அவங்க பிறக்கிற வரைக்கும் பிறந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வேலைக்கு போகணும். அந்த இடையில ஒரு 2-3 வருஷத்துல வந்து என்னென்னவோ நான் ட்ரை பண்ணேன். அதாவது ஒரு பேக்கரி ட்ரை பண்ணேன், நான் சொந்தமாக வந்து கேக் செய்கிறது இதெல்லாம் ட்ரை பண்ணேன், இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணேன், மற்ற வேலையை நினச்சி செய்ய முடியுமா அதையும் ட்ரை பண்ணேன், எல்லாரும் ட்ரை பண்ணேன். ஆனால் என் கையில் வந்துட்டு அந்த சம்பாத்தியம் வந்து நிற்கல. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஏசப்பா உங்களோட ஆலயத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தசமபாகம் நான் விதைக்கணும், எல்லாரும் விதைக்கிறாங்களே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதா? நான் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு அந்த இன்கம் வேணும், அந்த இன்கம் வந்தால் தானே நான் அவங்களுக்கு வந்துட்டு விதைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வந்துட்டு அது ஒரு ஏக்கமாச்சு. ஆனால் என்னென்னவோ ட்ரை பண்ண அது வந்துட்டு எனக்கு நினச்சி நிற்கல. எனக்கு வந்துட்டு அப்போ புரியல. நான் வந்துட்டு என்னடா நம்ம புரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டோமோ அதனால தான் நம்ம எதுவுமே இல்லைன்ட்டு. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த சபையில் வந்துட்டு ஊழல் நடந்துச்சு, காசை ஏமாத்துறாங்க. யாருன்னாக்கா அந்த சபை பாஸ்டர், அந்த தலைமை போதவர், அவங்க குடும்பம் எல்லாம் சொந்தக்காரவங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஊழல் நடந்துச்சு. அவங்களுக்குள்ளே வந்துட்டு அங்கே எடுக்கிற டைட்ஸ் அந்த தசம காணிக்க எல்லாம் வந்துட்டு அவங்க சொந்த பிஸ்னஸ்க்கு விதைக்கிற காரியம் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு பல வருஷமாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அது நடக்கும் போது வந்துட்டு நிறைய பிரச்சனையானது அதெல்லாம் நடந்துச்சு தான். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது ஒரு அவ்வளோ ஏசப்பா நம்ம விதைக்கணுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுக்கணுமென்ட்டு. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னை ஹோல்ட் பண்ணார். அந்த டைமில் நான் என்னோட நகையை எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் தாலி, என்னோட கல்யாணம் மோதிரம் எல்லாம் போச்சு, போச்சு, எல்லாம் வந்துட்டு முழிக்கிடுச்சு. முழுங்கிட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு நகை எதுவும் இல்லை. ஆனால் அந்த 2023 ஆண்டில் எனக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வந்துச்சு. நான் ஒரு இன்டர்வியூக்கு நான் அட்டென்ட் பண்ணேன். அது ஜூலையில் ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணிட்டேன். ஆனால் வேலை எப்போ ஜாயின் பண்ணணும்னா அந்த வருஷம் டிசம்பர். அப்போ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அந்த டைமில் அந்த செப்டம்பரில் தான் வந்து ரெவரண்ட் டாக்டருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரெவரண்ட் டாக்டரை பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஏன் ஆண்டவர் ஜாப் ஆஃபர் லெட்டரை கொடுத்துட்டு சைன் பண்ண வச்சுட்டு டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாரு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அது அவங்க மூலமாக ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டு ஆசீர்வாதமாக அந்த வேலையை தொடங்குறதுக்கு அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, கிருபை பாராட்டி இருக்கிறாரு. எனக்கு அந்த பிளான் அப்பெல்லாம் வந்துட்டு இந்த புத்திக்கு எதுவுமே எட்டலையே. இப்பயும் எட்டாது தான், ஆனால் எட்டுனது இல்லை. யோசிச்சு பார்க்கும்போது வந்துட்டு அப்போ எட்டாதது இப்போதான் வந்து எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஒரு மாசம் தவறாம அவரோட ஆலயத்தில் NJPHல விதைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நான் தான் இது உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா, இது என்ன காட்டுறதுக்கு இல்லை, அவரோட பிளான், அவர் என் மேல வச்சிருக்க அன்பு எப்படின்னாக்கா அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணாரு. என்ன தவறான ஒரு நிலத்துல விதைக்காத அப்படின்னு சொல்லி சரியான நிலத்துல நீ என்னை விதைக்கணுன்றதுக்காக அவ்வளோ நாள் என்னை ஹோல்ட் பண்ணாரு 2-3 வருஷமா. அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து அந்த பழைய சபையில நான் வந்து தசம பாகம் விதைக்காததுனால என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா, ஒரு வேஸ்ட் ஒர்க். என் காதால நான் கேட்டேன், என்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் சொன்னாங்க, நீ ஒர்த்தே இல்லைன்னு சொன்னாங்க. அது உன் ஊழியக்காரர் பொறுத்த வரைக்கும் நீ ஒர்த்தே இல்லை. அது பழைய ஊழியக்காரர். நான் இப்படி சொல்றது, அவர் பொறுத்த வரைக்கும் உனக்கிட்ட காசு இல்லை, நீ ஒர்த்து இல்லை, நீ வந்து வேலை செஞ்சா உங்ககிட்ட இருந்து எந்த வருமானம் உனக்கு அவருக்கு கிடைக்க போறது இல்லை, அதனால உனக்கு வந்துட்டு நீ ஜீரோ, யூஸ்லெஸ் டு ஹிம். இதுதான் நடந்துச்சு.
ஆனால் என்னை எப்படி அழகா வந்துட்டு அவர் ப்ரொடெக்ட் பண்ணாருனாக்கா, என்னை காத்து 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 பொறுமையா இரு என்னை அதை ஹோல்ட் பண்ணி என்ஜிபிஎஸ்ல வந்துட்டு பிரவேசிக்க வச்சு, டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு வர வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்னொன்னா விதைக்க வச்சாரு பாருங்களேன். 1 மாசம் கூட தவறாம செய்ய வச்சாரு. ஹல்லேலூயா. அது நான் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை, அவர் ஆசீர்வதிச்சதுனால நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றியா நான் கொடுத்தேன். வேற எதுவுமே இல்லை, நானா நினைச்சதுனால எதுவுமே இல்லை. நான் அப்ப வாஞ்சித்தேன், அப்ப தாகமா இருந்தேன், கேட்டேன், கேங்கன்னு. எல்லாரும் விதைக்கிறாங்கப்பா, எனக்கும் ஆசையா இருக்குது. அந்த காக்க வச்சு என்னை விதைக்க வச்சாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நான் பிரயாசப்பட்ட அந்த விஷயத்தை வந்துட்டு அதை தள்ளாம அந்த ரிக்வெஸ்டே நான் ப்ரேயர் பண்ண பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேட்ட பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அவரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு 3-4 வருஷம் கழிச்சு என்னை விதைக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், என்னை உயர்த்துக்கு இருக்கிறார். என்னோட டைட்ஸ்ல நான் வந்துட்டு என்ஜிபிஎஸ்ல நான் விதைச்ச விதைகள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்துட்டு என்னோட கடன்கள் ஒன்னொன்னா தீர்ந்து வந்துட்டு இருக்கு. நான் நினைச்சே பார்க்காது, அது என்னால வந்து சாத்தியமே இல்லை. 1000, 2000, 3000 எங்க போவேன்? இருந்ததெல்லாம் வித்து முடிச்சாச்சு, அடமானம் வச்சு அதுவும் மூழ்கி போச்சு. எடுக்கிறதுக்கு கூட என்ன திருப்பி முடியல. ஆனா எல்லாத்தையும் வந்துட்டு இப்ப அடங்க வச்சது போயிடுச்சு தான். ஆனா என்னோட கடன்கள் எது முக்கியம், அதை வந்துட்டு ஒன்னொன்னா மீட்டு கொண்டு வச்சு அது ஒன்னொன்னா செட்டில் பண்ணி, இதை 4வது கடன் முடிஞ்சு 5வது கடனுக்கு வந்துட்டு ப்ரோக்ரஸ்ல போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எனக்கு நடத்தினதுனால முழுக்க அவர் என்ன நடத்தினார். நான் எதுவுமே செய்யல, நான் எதுவுமே அவர்கிட்ட எனக்கு அப்படியே லக்ஷரியா இது கொடுங்கப்பா அது கொடுங்கப்பா எதுவுமே நகை நட்டு இல்லைனாலும் அது கவலை இல்லைப்பா. எனக்கு முக்கியம் அவருக்கு விதைக்க வேண்டியது விதைச்சிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விதைக்கிறதுல குறைச்சிடாதீங்க, குறைச்சு கொண்டு போயிடாதீங்க. குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வந்துட்டு ஓட்டை விழுந்துடும், அல்ல அங்கே ஒரு ஓட்டை விழுந்துடும். அவருக்கு கொடுக்கறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாஸ்டர் மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஆரம்பத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்னாக்கா, சம்பளம் கட்டைச்சக்கையோட ஃபர்ஸ்டா அவருக்குன்னு வந்துட்டு ஒதுக்கி வச்சாங்க. 10 அது கணக்கு பண்ணி 10 இல்லையோ அது அப்புறம் வந்துட்டு ஆண்டவர் சந்திப்பார், அந்த தேவைகளை சந்திப்பார். ஆனா முதல் அவருக்கு விதைங்க, அப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். அவருக்கு முதல் இடத்தை கொடுக்க சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்துட்டு பாஸ்டர் மேல்வி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இது முழுக்க நான் செஞ்சதுனால இல்லை, கர்த்தர் செஞ்சதுனால. அவர் எவ்வளவு அதிக அன்பர். இதை லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இது வந்துட்டு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தலைப்புல வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் பேசியிருப்பாங்க. நீங்க யூடியூப் சேனல்ல பாருங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறோமோ, ஏன்னா நம்ம விதைக்கிறது வந்துட்டு நம்ம வேற எதுக்கு விதைக்கல, ஏழை எளியோருக்கு போகுது. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு போகுது. ஏழைகளுக்கு இருக்கிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மளோட தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த HIV நான் தள்ளுண்டவள் என்று சொல்லும் போது வந்துட்டு HIVனால அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அட்மிட் ஆன காரியங்கள், அது அந்த டைம்ல வந்துட்டு HIVன்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி இரும்பல்ன்றதுனால தான் வந்துட்டு அட்மிட் பிரெக்னண்டா இருக்கும்போது இரும்பல் வந்துட்டு நிக்கல, காய்ச்சல் நிக்கலன்னு சொல்லிட்டு தான் என்னை அட்மிட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட்டுங்களை ஒவ்வொன்றும் செய்யும் போது தான் வந்துட்டு HIV ஹெப்படைட்டிஸ் பாசிட்டிவ்னு சொல்லி என்னை வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் வந்துட்டு
சொல்லும் போது இதை வந்துட்டு நான் அப்படி வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க. எப்படின்னா வந்துட்டு அங்க இருக்கிற நர்ஸுங்க கூட வந்துட்டு எட்டியே பார்க்கல. அது பரவற நோய் இல்லை, ஆனாலும் வந்துட்டு அந்த பார்வை மாறிடுச்சு. ஓ ஹெச்ஐவியா, இது என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே வந்து டாக்டருங்க மாறி வந்து கேட்டாங்க. அந்த கேட்கும் போது வந்துட்டு அவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சராக இருந்தது. அப்போ அதெல்லாம் வந்துட்டு அவர் என்னோட ஹெல்த், என்னோட ஆரோக்கியத்தை வந்துட்டு அவர் எனக்கு திரும்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. வர பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் என்னை கியூர் பண்ணார், என்னை வந்துட்டு சுகமாக்கி அந்த இடத்துல இருந்து ரெவரண்ட் டாக்டரோடைய அந்த ஜெபம். அந்த டைம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன், நாங்கள் ஹெச்ஐவின்னு சொன்னோன்னு வந்துட்டு யாருக்கிட்டமே நாங்கள் சொல்ல ரெவரண்ட் டாக்டரை தவிர ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க. விதின் 1 வீக்ல வந்துட்டு நெகட்டிவ் ரிசல்ட் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஜெபம், அந்த அவருடைய அந்த ஆரோக்கியம் அவர் வர பண்ணுனாக்கா, அந்த ஜெபம் இல்லாத அந்த காரியம் இருந்துச்சுனாக்கா எனக்கு ஆரோக்கியத்தை ஆண்டு வர பண்ணியிருக்கிற மாட்டாரு. என்னை வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஹெச்ஐவி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்நேரத்துக்கு நானும் என் மகனை வந்துட்டு போயிருந்திருப்போம். ஆனால் அது எல்லாமே அழிவுக்கு தப்பு வைத்து எங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 14-15 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. யாரு? உன்னை அசட்டை பண்ணினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. உன்னை ஒடுக்கினவரோட பிள்ளைகள் குனிந்து வந்து உன்னிடத்தில். செகண்ட், இரண்டாவது விஷயம், உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லி என்று இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள். எங்கே இருந்து எங்க? ஆரம்பத்தில் நம்ம அசட்டை பண்ணப்பட்டு இருந்தோம். எதனால? நம்ம வந்து தள்ளுண்டப்பட்டவர்களா இருந்தோம். யானாக்கா நம்ம கிட்ட காசு இருந்திருக்காது, நம்ம கிட்ட பணம் இருந்திருக்காது, நம்ம கிட்ட சொத்து பத்து இருந்திருக்காது, நம்ம வந்துட்டு இந்த தவறு பண்ணி இருந்திருப்போம், நம்ம வந்துட்டு ட்ரக் அடிக்கா இருந்திருப்போம், நம்ம வந்துட்டு ஜெயிலில் வாழ்ந்துருப்போம், நம்ம வந்து ஹெச்ஐவியா இருந்திருப்போம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் வந்துட்டு நம்மள ஒதுக்கி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒதுக்குனவங்களே வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, அவங்க உங்க காலடி, உங்களை அசட்டை பண்ணினவர்களுடைய காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய நகரம். You are God's child, the daughters of Zion. சியோன் குமார்த்திகள் என்று சொன்னாங்கன்னாக்கா, யா குமாரத்தி, நம்ம அவருடைய மனவாட்டிகள், அவரும் நம்மளுடைய மனவாளன். அப்ப அவரோட மனவாட்டிய யாராச்சும் ஏதாவது தவறா பேசியிருந்தா அவர் சும்மா விடுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க, யூடியூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருந்திருக்கலாம், உங்களை ஒதுக்கி இருந்திருக்கலாம், நீங்க யாரு வேண்டாதவர்களாக, நீங்க யூஸ்லெஸ்ன்னு சொன்னவங்களாம் வந்துட்டு உங்களை தேடி வர அளவுக்கு, யோசேப்பை எப்படி அவங்க சொந்த சகோதரர்களை தேடி வர அளவுக்கு அவர் செஞ்சாரோ அதே போலத்தான் உங்களையும் அவர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 15வது வசனம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய
மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நம்ம ஜெனரேஷன் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறை, ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் நம்ம மகிழ்ச்சியாய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்மளை சந்தோஷப்படுத்துவார். நம்மளை ஒதுக்கினவங்களே கொண்டு நம்மளை உயர்த்துவார். எப்படி? சத்துருக்களுக்கு, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இது நம்மளுக்குன்னு, நம்ம ஒவ்வொருத்தரும் இது எனக்குன்னு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது எனக்கு. இல்ல இது ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாமா, நடக்கலாமோ, நடக்காம இருக்கோமோ அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நடக்காது. விசுவாசம் இல்லாத காரியம் செத்ததா இருக்காது. ஹல்லேலூயா. அது கிரியை இருக்காது. நம்ம விசுவாசித்தா மட்டும்தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். ஆரோக்கியம் வர பண்ணுகிறான்னாக்கா ரெஸ்டோர், இங்கிலீஷ்ல ரெஸ்டோர் பண்றாரு. அப்போ அந்த ஜனங்களுக்கு, அந்த சியோன் ஜனங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு காலம் வந்தோன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க, வியாதி வந்திருக்கும். ஆனா இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், ரெஸ்டோர் பண்ணுவேன், திரும்பி உனக்கே நான் தருகிறேன் அந்த ஆரோக்கியத்தை. நம்ம நினைக்கலாம் இந்த ஆரோக்கியம் அப்படின்றது வெறும் சரீரத்தில் உள்ள ஆரோக்கியம் மட்டும் இல்லை. சிந்தனையில் ஆரோக்கியம், பேச்சில் ஆரோக்கியம், செயலில் ஆரோக்கியம், குடும்பத்தில் ஆரோக்கியம், உறவுகளில் ஆரோக்கியம், ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு ஆரோக்கியம், பொருளாதாரத்துல ஒரு ஆரோக்கியம், வேலைகள், நம்ம செய்கிற வேலையிலும் ஒரு ஆரோக்கியம், படிக்கிற படிப்புல ஒரு ஆரோக்கியம், திருமண காரியத்துல அந்த ப்ராசஸ்ல அதுல ஒரு ஆரோக்கியம், குழந்தை பெறுவதில் ஒரு ஆரோக்கியம். அவனோட கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கற்பத்தின் கனியில ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றிலையும் இயேசு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஹல்லேலூயா. சரீரத்துல மட்டும் இல்லை, சரீரத்துல மட்டும்னாக்கா நான் உன்னை குணமாக்குவேன், சொஸ்தமாக்குவேன். ஆனா உனக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆரோக்கியத்துல எல்லாமே அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் அந்த ஆரோக்கியம் அடங்கியிருக்கு, எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ரெஸ்டோர் பண்ணுவாரு. இத்தனை வருஷமா நம்ம இழந்த அநேக காரியம் இருக்கு இல்லையா, அது இப்போ நம்மளுக்கு வர பண்ணுவார். நம்ம 20 வருஷம் 30 வருஷம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கலாம். நம்மளுடைய அந்த வாழ்க்கையே வீணா போயிருந்திருக்கும். அது எல்லாம் அவர் வர பண்ணுவார். அவரு ரெஸ்டோர் பண்ணுவார். திரும்ப உனக்கு அளிப்பேன். அதுக்கு 50 வயசு 60 வயசு ஆயிட்டு எனக்கு மறுபடியும் 20 வயசு பருவம் வேணும்னாக்கா கண்டிப்பா வராது. ஹல்லேலூயா. அந்த வயசுக்கு ஏற்ற நீதியா எதை கேட்கிறோமோ அதுதான் அவர் கொடுப்பார். ஏற்ற பலன், ஏற்ற சரீரம், ஏற்ற ஆரோக்கியம், இது எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, இப்ப அவர் ஆரோக்கியம் வர பண்ணினது இந்த மார்க் 1வது அதிகாரத்துல 40ல இருந்து 45வது வசனத்துல, அப்புறம் இது ரெண்டும் ஒரே விஷயம் தான். மத்தேயு 8:1ல இருந்து 4வது வசனம் வரைக்கும் ஒரு குஷ்டரோகியை பத்தி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சரியா? இந்த குஷ்டரோகி 40-41ல நான் படிக்கிறேன்.
குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வந்து குஷ்டரோகி. இப்ப அந்த குஷ்டரோகினாக்கா வந்துட்டு அவங்களுடைய பிக்சர்ஸ் வந்துட்டு நான் போடல. பட் அவங்க எப்படி இருக்கோம்னாக்கா, லேவியர் ஆகமத்துல 13வது அதிகாரம் 24, 25 நீங்க எழுதி கொள்ளுங்க. அது வந்து லெப்ரோசி, அதாவது குஷ்டரோகம்னா எப்படிப்பட்டது, அந்த ஸ்கின் வந்துட்டு அந்த வெள்ளையா தெரியும், புண்ணா இருக்கும், அந்த புண்ணு ஆறாம இருக்கும், சில நேரத்தில் அதுல இருந்து அந்த புண்ணுல இருந்து தண்ணி ஊற்றும், அப்படியா இருக்கும். இப்ப இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு குஷ்டரோகமா இல்லை. ஆனா வந்துட்டு மூணாவது மகன் ஐசக்கை பிறக்க வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு 3 பிள்ளைகளும் சிசேரியன் தான். 3வது பிள்ளைய பிறக்க வைக்கும் போது என்னுடைய அந்த சி செக்ஷன் அந்த 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 புண்ணுல வந்துட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக இருந்தது, ஸோ நான் அது போடலை. அப்போ வந்துட்டு அந்த காயம் எப்படி இருந்துச்சுனாக்கா, உள்ளுக்கு இருக்கிற சதை வந்துட்டு வெளியே இப்படி திரும்பிக்கிட்டு காட்டிட்டு இருந்தது. சரியா? அது வந்துட்டு அந்த சதை வந்துட்டு அங்கங்க அந்த உள்ளுக்கு தைச்சிருந்த அந்த அந்த சதை அந்த அந்த தைக்கப்பட்டது வந்துட்டு அது கொஞ்சம் பிரிஞ்சு அங்கங்க பிரிஞ்சு அது வந்துட்டு என்ன பண்ணாங்க, உள்ளுக்கு இருக்கிற சதை இப்படி வந்துட்டு வெளியே வந்துட்டு சதையா வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து தண்ணியா ஊற்றுது. தண்ணி நலையும், சும்மா நலையும் அவ்வளோ டிஷ்யூ வைப்பேன், அப்பயும் நனைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆச்சுனாக்கா வந்துட்டு இது நான் ஏன் சொல்றேன்னாக்கா வந்துட்டு அந்த காயம் அந்த வந்து புண்ணு வந்துட்டு சரியா ஆறல. அப்படிதான் ஏறக்குறைய வந்துட்டு இது அது பார்க்க போனா உண்மையா அதோட மோசமான நிலைமை தான் அந்த குஷ்டரோகமும் இருக்கும். எனக்கு வந்துட்டு வெறும் அந்த சி செக்ஷன்ல தான் வந்துட்டு அந்த சதை அப்படி திரும்பி அவ்வளோ எரியும். அந்த அந்த வேர்வைக்கும் அந்த தண்ணி படுறதுலையும் அந்த தண்ணி இப்படி வெளியாகுது இல்லையா, அந்த தண்ணி ஈரம் படுறதுலையும் அந்த புண்ணு ஆறாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அவ்வளோ டிஷ்யூவை வச்சு அதை நான் வந்துட்டு தொடச்சி அப்பயும் முடியாது. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். தையல் பிரிஞ்சிருக்கு, இப்படிலாம் இருக்குதுன்னு வந்துட்டு நாங்கள் காட்டும் போது அங்கேயும் வந்துட்டு ஒரு மைனரான ஒரு சர்ஜரி மாதிரி ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் மாதிரி அவங்க செஞ்சு அந்த சதையை வெட்டிட்டு அழகாக வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. சரி, இப்போ இந்த காயம்ன்றது வந்துட்டு இது வந்துட்டு சிசேரியனோட காயம். ஆனா இந்த குஷ்டரோகியோட காயம் வந்துட்டு எப்படி இருக்காங்கக்கா, அது வந்துட்டு ஆறாம இருக்கும். அது வந்துட்டு அந்த தண்ணி அப்படியே ஈரமாவே இருக்கும். இப்ப வந்துட்டு கொஞ்சம் அதிகமா ரொம்ப நேரம் வந்துட்டு அவங்களோட அந்த க்ளோஸ் கான்டாக்டா இருந்தாக்கா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இது ஏன் வந்துட்டு நான் என்னால நான் சொல்றேன்னாக்கா, இந்த லெப்ரோசி ஹோமுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து முன்ன வந்துட்டு ஒரு விசிட்டா போயிருக்கோம். ஸோ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றது வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு அப்படியே எப்படி சொல்றதுனாக்கா பார்க்க முடியாத நிலைமையா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அவங்க அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒதுக்கப்பட்டவங்க. ஏன்னா இந்த லேவியர் ஆகமத்துல நம்ம வந்துட்டு அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்துட்டு அவங்க தீட்டு என்று அந்த ஆசாரியர்கள் வந்துட்டு சொல்லிடுவாங்க, டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அவங்க தீட்டு, ஸோ அவங்க பக்கம் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி தீட்டுன்னு சொல்லி அவங்கள வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா, இப்ப ஒரு அந்த அந்த குஷ்டரோகி அந்த வழி அருகில நடந்து வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா அவர் வந்து அந்த குஷ்டரோகி என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் தீட்டு வந்துடாதீங்க இந்த பக்கம், நான் தீட்டுன்னு வந்துட்டு நானே வந்துட்டு கத்தி சொல்லணும். புரியுதா? அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்தையும்
அலர்ட் பண்ணி நான் தீட்டா இருக்கிறேன், என் பக்கம் வந்துடாதீங்க, நீங்களும் தீட்டு உள்ளவர்களா ஆயிடுவீங்க, அன்க்ளீனா ஆயிடுவீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த யூதர்களுடைய அந்த அந்த கல்ச்சர் அந்த லா வந்து அப்படிதான் இருந்தது. சரியா? ஆனா இயேசு வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா, எல்லா விதமான இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது இல்ல, எல்லாத்தையும் வந்துட்டு இடிச்சு தள்ளிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா, அது தீட்டுன்னு கூட வந்துட்டு அவர் கண்ணுக்கு தெரியல. எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஐயோ ஏசப்பா அது தீட்டு, நீங்க போய் தொடாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரு எல்லாத்தையும் வந்துட்டு விட்டு தள்ளிட்டு அந்த குஷ்டரோகிய போயிட்டு தொட்டார். தொடும் போது வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, வெறும் சும்மா தொட்டது மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு அந்த ஹீலிங், அந்த டிவைன் ஹீலிங் அங்க நடந்துச்சு. அப்ப அவனுக்கு அந்த சத்ரு வந்துட்டு பட்சித்த, அவன் வந்துட்டு பறிச்ச அந்த வருஷங்களின் விளைவு, அவன் எத்தனை வருஷமா குஷ்டரோகமா இருந்திருப்பான்னு தெரியல. ஆனா அந்த குஷ்டரோகமா அந்த அத்தனை வருஷம் வந்துட்டு அவன் என்னென்னலாம் வந்துட்டு சந்திச்சிருந்திருப்பான், என்னென்னலாம் இழந்திருப்பான், அவனை எப்படிலாம் பார்த்துருந்துருப்பான். அவன் தள்ளுண்டவனால தான் இருந்திருப்பான். அவுட்காஸ்ட் அவனை தள்ளி வச்சிருப்பாங்க, ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அவனை தள்ளி வச்சிருப்பாங்க. அவன் தள்ளி வைக்கும் போது வந்துட்டு எப்படி இருந்ததுனாக்கா, இயேசு எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த அந்த லாஸ் அந்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வந்து தொடறேன். அவர் தொட்டும் போது அந்த வல்லமை புறப்பட்டு அந்த குஷ்டரோகிக்கு சொஸ்தமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, இது யாருக்கும் எனக்கு சொல்ல வேணாம், நீ சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த அந்த மனுஷனோட கண்ணு, அந்த காது தெரியுமா, அந்த அவிசுவாசமான காதுகளும் இருக்கும்ல, அதான் இல்லை, நீ நேரா போயிட்டு ஆசாரியன் இடத்துல காட்டு. அவரு தானே அவர் பார்த்து அப்ரூவ் பண்ணுவாரு, அவர்கிட்ட காட்டு. அவரு சொல்லுவாரு, யாரு உன்னை தீட்டுன்னு முதல் டிக்ளேர் பண்ணாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு காட்டு, நீ வந்துட்டு தீட்டு இல்லைன்ட்டு அவரை டிக்ளேர் பண்ணி சந்தோஷமா அப்படியே வந்துட்டு கம்பீரமா நடந்து போயிருந்திருப்பான். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நம்மளையும் நம்ம தீட்டு உள்ளவர்களா இருந்திருப்போம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, தள்ளுண்டவளா வச்சிருப்பாங்க, நம்மளை வந்துட்டு லேபிள் போட்டிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் தள்ளி போட்டு நம்மளை வந்து கையை நீட்டி தொடுகிற தேவன், தொடுகிற ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ரெவரண்ட் டாக்டர் முதல் தடவை பார்க்கும்போது அந்த காட்சியை பார்த்தது என்னோட சாட்சி. அதுல வந்துட்டு பவர் ஆஃப் த கிராஸ், சிலுவையினுடைய பவர் ஆஃப் த கிராஸ், வல்லமை, சிலுவையினுடைய வல்லமை என்ற ஒரு தலைப்புல தான் வந்துட்டு என்னோட சாட்சிகள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த அந்த சாட்சி வந்துட்டு எப்படின்னாக்கா வந்துட்டு நான் அவ்வளோ ஒட்டைந்து போன ரொம்ப பாரத்தோட தான் நான் வந்துட்டு ரெவரண்ட் டாக்டரை ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சேன். அவங்க வந்து எனக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போது வந்துட்டு அந்த திடீர்னு ஒரு அழகான ஒரு வெளிச்சம் அப்படியே கிட்ட வர, அவர் கிட்ட வந்துட்டு அவரை வந்துட்டு என்னை தடவி நான் அவரை தொடுறேன், இப்படிதான் அவரை தொடுறேன், இப்படிதான் அவரை தொடுறேன். அவர் என்னை தொட்டாரு. தொட்டதுக்கு அப்புறம் என் இருதயத்துல அந்த கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த காரியம் அப்படியே காம்பட்டார். அந்த அலைகள் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் போய் நிற்கும், அங்கே போயிட்டு அங்கே அந்த ப்ரேயரில் உட்காரும் போது, அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயரில் உட்காரும் போது அப்படியே எனக்கு காம்பட்டார். எல்லாத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே மலை போல திரும்பும், அது பனி போல உருகிய செய்வார். ஹல்லேலூயா. அப்படிதான் வந்து என்னை தொட்டார். ஹல்லேலூயா. அவர் கரத்தை நீட்டி, ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்காருல்ல, ஆனா அவர் பரிசுத்தரா இருந்தும் கூட என்னை வந்துட்டு வந்து தொட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு நான் தகுதியே இல்லை, அதுக்கு நான் பாத்திரனே இல்லை, ஆனா என்னை தொட்டார். ஹல்லேலூயா. நான் வந்துட்டு ஒரு வசனத்துல இருக்கோம், தேவரே என்னை வந்துட்டு என்னை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு நான்
நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். ஓகே, அது அப்படிதான் வந்து அந்த வசனத்துல இருக்கும். அது நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ரொம்ப அப்படியே பக்தியா ஹோலியா நான் ஒரு என் குடும்பத்துல என்னோட சகோதர சகோதரி மத்தியில நான் ஒரு வேஸ்ட் ஃபெலோ. நான் வந்து யாருக்கும் அடங்காதவன். அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பிடிவாதம், ரொம்ப வந்துட்டு யார் பேச்சும் கேட்க மாட்டேன். யார் எதுவுமே வந்துட்டு நான் ஒரு தனி பீஸா தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். தனி பீஸா தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். நான் வந்துட்டு அப்படித்தான் நான் அது எங்கள் அண்ணன் ரொம்ப வந்துட்டு குவாய்ட், அக்காவும் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வந்துட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு அப்படியே ரொம்ப அப்படியே சாஃப்டாக அப்படியே போயிடும். நான் தான் வந்து அடாவடித்தனமா பயங்கரமாக பேசுவேன், பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவேன். இப்பயும் அப்படி தான் பண்ணுவேன். பட் அதில் வந்துட்டு அந்த அன்பு அது வந்துட்டு உரிமை எடுத்து நான் என்னோட பேரண்ட்ஸ்ல நான் பேசுகிற காரியம். ஹல்லேலூயா. ஸோ அப்படித்தான் வந்து என்னையும் லேபிள் பண்ணாங்க. நானும் தள்ளுண்டவள் தான். ஹல்லேலூயா. எங்க அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறாங்க, எங்க அக்கா நல்லா சம்பாதிக்குது, எல்லாம் வந்துட்டு அப்படியே கம்பேர் பண்ணாங்க. ஓ நீ பாரு இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு. நான் நல்லா இருக்கிறேன், நான் தங்குறதுக்கு வீடு இருக்குதா, உயிரோட இருக்கிறேனா, சந்தோஷமா இருக்கிறேனா, பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்களா, இது போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு இருக்குது. ஹல்லேலூயா. இதை தவிர எனக்கு என்னையா வேணும்? அவரோட சமூகம் மட்டும் எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவர் காலடி இல்லை கடைசி வரை காத்திருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு இதை தவிர வேற எதுவுமே வேண்டாயா. எனக்கு இதை தவிர. அதே மாதிரி தான் ஏசப்பாவோட நம்பி வருகிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பாவுக்கு மேலே யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னாக்கா அவங்கள கீழே இறக்கிடுங்க. ஏன்னா ஏசப்பா தான் டாப்ல இருக்கணும். அவரு தான் டாப்பு, அவரு தான் ஹீரோ, அவரு தான் சூப்பர் ஹீரோ. என்னோட மக பேட்ரிஸ் வந்துட்டு ஐயோ எப்போதும் அவங்க பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. அதனால வந்துட்டு ஓ அப்பா இஸ் மை சூப்பர் ஹீரோ. உங்க அப்பா 2வது சூப்பர் ஹீரோ, ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு. அவர் தான் எல்லா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ. ஹல்லேலூயா. அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாருனாக்கா, உன் காயங்களை ஆற்றுவேன். காயங்கள் இப்ப வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, என்னுடைய சி செக்ஷனோட காயங்கள் வந்துட்டு வெளிப்புறத்துல வந்துட்டு அது பிசிக்கலான ஒரு காயம். அது வந்துட்டு மருந்து போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி, இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன், இந்த சர்ஜரிஸ்லாம் நடக்கும்போது இந்த காயங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியா அந்த அந்த ப்ராசஸ் வந்துட்டு பெயின் வலியா இருந்தாலும் க்ரீம் போட்டு ட்ரெஸ்ஸிங் போட்டு அதை மருந்து மாத்திரை போட்டு அது 1 வாரமோ ஒரு மாசமோ இல்லை 1 வருஷம் 6 மாசம் கூட ஆகணும். அது வந்துட்டு பிசிக்கல் ஆயிடும். ஆனா இந்த வசனத்துல எரேமியா 30:17 வசனத்துல யாருமே என்னை விசாரிக்கலன்ற அந்த காயம், அந்த காயத்தை உள்ளத்துல இருதயத்துல இருக்கிற அந்த காயம் இயேசுனால மட்டும்தான் ஆற்ற முடியும். இல்லையா? அவர் காயத்தை கட்டுவார், அந்த காயத்தை வந்துட்டு பைண்ட் பண்ணுவார், மருந்து போடுவார். ஆனா அது ஆற வைக்கிறது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படியே சுட்ட வருது, நம்ம என்ன சொல்லுவோம், பிரச்சனை ஆற போடுவோம். ஆனா அது வந்துட்டு அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்துட்டு அப்படியே இருக்கிறப்ப இருக்கும். ஆனா உண்மையாவே நம்ம வந்துட்டு அது டீப்பா போய் பார்த்தோம்னாக்கா அது ஆறிருக்காது. அது இன்னும் மனசுல வந்துட்டு அது பெரிய காயத்தை அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு முல்லை போல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு வந்துட்டு இந்த காயத்தை எப்படி ஆற்றுவாருனாக்கா, அவரு வந்துட்டு இது வந்துட்டு நான் மைக்ல சொல்றேன், இப்படிதான் வந்துட்டு உன் இருதயம், நம்மளோட இருதயம் அவர் கையில இருக்கு. ஓ வலிக்குதா, சரி நான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போடுற மாதிரி உனக்கு அன்பு கொடுக்குறேன், உனக்கு வந்துட்டு கிருபையை கொடுக்குறேன், உனக்கு வல்லமையை கொடுக்குறேன். அப்படியே வந்துட்டு என் கூடயே என் கைக்குள்ளே
இந்த இருதயத்தை எனக்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு வந்துட்டு பத்திரமா வந்துட்டு அவரு அந்த செப்டிக் ஆகாம கரை போடாம அந்த எப்படி இருந்த அந்த இருதயம் ஆரம்பத்துல இருந்ததோ அந்த இருதயத்தை அப்படி அழகா பராமரிச்சு திருப்பி நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படித்தான் வந்துட்டு ஆண்டவர் நம்மளுக்கு அது கொடுப்பார். நம்மளுக்கு காயம் பட்டுருச்சுனாக்கா இப்ப அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆகும். இப்போ ஒரு தடவை காயப்பட்டுட்டோம், அடுத்தது வந்துட்டு இதே போல ஒரு காயம் வந்துருச்சுன்னா, இதே போல வந்துட்டு யாராச்சும் என்னை காயப்படுத்திட்டாங்கன்னா அப்படின்றது வந்துட்டு ஒரு பயம், ஒரு ட்ராமா நம்ம இன்னைக்கும் இருக்கும். அதுதான் வந்து மனுஷனோட இயல்பு, எல்லாருக்கும் இருக்கும். இதுல ஒரு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இடையில வந்துட்டு போன வருஷம் ஒரு மெட்ரோபாலிட்டன் ஒரு பார்க்குக்கு நாங்கள் போயிருந்தோம். பேட்ரிஸோ இவாஞ்சலினும் கூட்டிகிட்டு போனோம், இல்லை 3 பேரும் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே வந்துட்டு அந்த பார்க்கில் வந்துட்டு ஒரு பைஸ்கிளை வந்து ரெண்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க, பைஸ்கிள் வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கீழே விழுந்தது. அப்பான ஒரே கத்தி பார்த்தாக்கா முட்டியில ஒரே அடி, காயம், ரத்தம். அவங்களுக்கு ஒரே, அவங்க அப்பா இருந்தாக்கா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா அழுவாங்க. ஸோ இன்னும் நல்லா அழுகு, இன்னும் வந்துட்டு அவங்க அந்த பயம் அது வந்து அந்த பிசிக்கல் புண்ணு அதுக்கு ஆறிடுச்சு. அந்த ஆனதுக்கு அந்த விசிட், அதாவது அந்த பார்க்குக்கு போய் 1 வருஷம் ஆகுது. இப்போ போன வாரம் நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு போனோம் பிள்ளைகளை. அப்போ பேட்ரிஸ் வந்துட்டு சொந்தம் பைஸ்கிள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, நான் காலையில் போயிட்டு இருக்கோம். அப்போ will I fall again? If I fall means it will hurt. will I fall? நான் வந்து கீழே விழுந்துருவேனா? நான் கீழே விழுந்தா வலிக்குமே, ஏன்னா போன தடவை நான் விழுந்துட்டேன், அதனால காயமாயிடுச்சு, எனக்கு வலிச்சிச்சு அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ அதே போல தான் இப்போ வந்து சிம்பிளாக பேட்ரிஸோட விஷயத்த வந்துட்டு நாங்கள் அதுக்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சு, சரி நீ ஜீசஸ்ட சொல்லி உனக்கு ஏஞ்சல்ஸ்லாம் அனுப்ப சொல்லி அவங்கள வந்து நீ கொடுத்து விழாமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ ப்ரே பண்ணி சரியாயிடும் அப்படின்னு. அப்போ அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு நல்லா பார்த்தோம்னாக்கா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு காயப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருந்திருப்போம், யாராவது நம்மளை வந்து துன்பப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்க, ஏதாவது காயப்படுத்துறாங்கன்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேதனைப்படுத்துற காரியம் இருந்திருக்கும். அது நாளடைவில் வந்துட்டு அதை நம்ம ரொம்ப அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஆனால் திருப்பி அதே போல ஒரு காரியம் வர மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு விஷயம் தோன்றுறது என்னன்னாக்கா, இப்போ பேட்ரிஸ் சொன்ன மாதிரி தான், மக சொன்ன மாதிரி தான் வந்துட்டு திருப்பி நான் காயப்பட்டுட்டேன்னா மறுபடியும் எனக்கு அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நிற்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்மளுக்கே நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக்கை போட்டுக்கணும், ஒரு செவறுகளை வந்து நம்ம வந்து கட்டி வச்சுக்கணும். அது செவறுகளை கட்டுறதுனால வந்துட்டு அவர் நம்மளுக்கு கொடுக்க நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்மளே தடை பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அது ட்ராமாவா நடக்கிறது. அது வந்துட்டு அது தவறு இல்லை, ஆனா வந்துட்டு அது எந்த அளவுக்கு நம்ம அதை தடுத்து ஒரு பிளாக்கை போட்டு நிக்கிறோன்றது. ஹல்லேலூயா. அப்ப அதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம காயங்களை ஆற்றுறதுக்கு நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்குறோமா? அந்த ஆறப்படைய காயங்கள் அவங்க அதை ஆடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமான்னு. இப்ப இது எனக்கும் சார்ந்த விஷயம்தான். நானும் வந்துட்டு அந்த பிளாக் போட்டுறேன். எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா மொத்த வந்துட்டு போடுறதே அந்த ஒரு செவரு தான். ஐயோ சாமி ஆளை விட்டுருங்கயா அப்படின்ட்டு. ஆனா அந்த செவரை வந்துட்டு உடைக்க வைக்கிறது வந்துட்டு அது ஆண்டவர் தான், உடைக்கிறது அவரு. ஆனா வந்துட்டு நீங்க உடைச்சிருங்கப்பா, என்னால இது வந்துட்டு நான் ரொம்ப நாள் வந்துட்டு என்னால தாங்க முடியாது,
இதை என்னால் ரொம்ப நாள் வந்துட்டு இப்படியே நான் இருக்க முடியாதுன்றது சரண்டர் பண்ணும் போது தான் வந்துட்டு அந்த பிளாக்கை அவர் உடைப்பார். ஹல்லேலூயா. அதை உடைக்கும் போது தான் வந்துட்டு எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அது வரும். ஹல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரம் 1-3. இது இயேசுவே சொல்லப்பட்ட இயேசுதான் சொல்ற விஷயம். 1வது அதிகாரத்துல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டல் அவிழ்த்துதலையும் கூறவும். இது வந்து ஒரு வசனம், ஃபர்ஸ்ட் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்ப இந்த வசனத்துல வந்துட்டு இருதயம் நொறுங்குண்டவங்களுக்கு, அது வந்து ஹார்ட் புரோக்கன், அளவுக்குமே உள்ள ஹார்ட் புரோக்கன் அவங்களுக்கு வந்துட்டு காயத்தை கட்டுகிறவர் வந்துட்டு வேற யாரும் இல்லை, ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. வேற யாராலும் வந்து நம்மளோட காயத்தை கட்ட முடியாது. அன்பு செலுத்துறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வாரு. ஆனா வந்துட்டு அந்த கட்டுதல், அந்த ஆற்றுறது, தேற்றுறது வந்துட்டு அது அவர்னால மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இருதயத்தை அவருக்கு கொடுத்தா மட்டும்தான், இந்த இருதயத்தை, காயப்பட்ட இருதயத்தை ஏசப்பாவுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த இருதயம், அந்த காயம் ஆற்றப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும், என்னையும் உட்படதான் நான் சொல்றேன். ஏசாயா 51வது அதிகாரம் 12வது வசனத்துல, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், அவரு தான் நம்மளுக்கு ஆறுதல் செய்வார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26வது வசனம், Proverbs 23:26. ஏசப்பா இதுதான் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை எனக்கு கொடுன்றது ஏசப்பா கேட்கிறாரு. நம்ம கொடுக்கலாமா இன்னைக்கு? ஹல்லேலூயா. கொடுக்கலாமா? வருத்தப்பட்டு மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், நீ மட்டும் சூஸ் பண்ணல, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடிய சமாதானத்தை ஏசப்பா கொடுப்பார். உலகம் தரக்கூடிய ஒரு நிம்மதி, அந்த விடுதலை அவருடைய ரத்தம் மட்டும்தான் செய்யும். அதுதான் நம்ம வாரந்தோறும் வந்து வாங்கிட்டு போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நம்மளுக்காக எவ்வளவு பரிந்து பேசுகிறது. நம்ம வந்துட்டு உண்மையிலேயே சொல்லணும்னாக்கா, ஓல்ட் டெஸ்டமென்ட் படி பார்த்தோம்னாக்கா, நம்ம செய்யற பாவத்துக்கு வந்துட்டு ஒட்டனைக்கு உடனே வந்துட்டு அதோட தண்டனை நம்ம அவங்க அனுபவிச்சிருவாங்க. ஆனா இயேசு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, அந்த அந்த அழிவுக்கு வந்துட்டு அவர் தப்பு வைக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு என்ன சித்தம்னாக்கா, நம்ம யாருமே அழிந்து போக கூடாது. அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இதோட வந்துட்டு நான் ஒரு கடைசியா ஒரு பாடலோடு நான் முடிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை வந்துட்டு நம்ம பாடுவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே,
வாழ்க்கையை உன் பாசக்கைகள் எட்டி என்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உன் பாசக்கைகள் எட்டி என்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறேன். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதால் கடலில் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடலில் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. Praise the Lord. அருமையான மெசேஜ், அருமையான மெசேஜ். எந்த வார்த்தையும் இல்லை, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டீச்சருக்கு தன்னோட ஸ்டூடெண்ட்டுங்கோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த டீச்சிங் சூப்பராக படிக்கிற விஷயத்துல தான் இருக்கு. நல்லா ஷரண் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர மாதிரி பண்ணிட்டோமா. Praise God. Hallelujah. தள்ளுண்டவர்கள், அருமையான தலைப்பே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே தள்ளுண்டவர்களாக இருந்ததுனால ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். குப்பையிலிருந்தோ புழுதிலிருந்தோ தூக்கி உயர்த்துற தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name.
உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரினாலே பவர்ஃபுல்லான மெசேஜ். ஒரு மெசேஜோ சாதாரணமா சரி இந்த மெசேஜ் வேண்டாம் அடுத்த மெசேஜ் கேட்போம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா பவர் பேக்ட் மெசேஜ். நல்லா போற இடத்துல ஊழியத்துக்கு எந்த இடத்துல போனாலையும் அது அதர் கண்ட்ரி ஆகட்டும் இல்லை இங்கே உள்ள லோக்கல் ஆகட்டும் எந்த இடத்துல போனாலுமா ஒரு 4-5 வசனம் தான் இந்த வார்த்தை வச்சு ஒரு மெசேஜ். அது 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. 1/2 மணி நேரம் மேக்சிமம்னா 45 நிமிஷம். ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்து அந்த முழு விஷயத்தை எல்லாமே எல்லா நவரசங்கள் எல்லாமே கலந்த ஒரு மெசேஜாக கொடுத்து வழி நடத்துறாருனாக்கா அந்த தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தணும். அவரோட கிருபையிலனாக்கா இதெல்லாம் நடந்திருக்காது. எப்படிப்பட்ட ஆளுங்களை நிக்க வச்சு அவர் பேச வைக்கிறாருன்றதுக்கு சாட்சிகள் நாங்க தான். ஹல்லேலூயா. திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, மாதத்தில் ஆண்டவரே முதல் நாள் நீங்க கொடுத்ததுக்காக, ஆண்டவரே முதல் வார்த்தை நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, பாஸ்டர் ஷாரனை கொண்டு ஆண்டவரே நீங்க இந்த நாள்ல பேசின வார்த்தைகளுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உங்களோட அன்பு ஆண்டவரே மாறாத அன்பு அப்பா. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததப்பா. அதை என்றைக்கும் நிலைத்திருக்கிற அன்பு என்றது மறுபடியும் எங்களுக்கு நினைவு கூறி ஆண்டவரை நீங்க நினைவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுறாங்களோ அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. அத்தனை பேரும் நீங்க தொடும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் நீங்க தொடும் சுவாமி. உடைய வல்லமையான கரங்கள்னால ஒவ்வொருத்தர் தொட்டு அனைத்து முத்தமிடும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு போறதுக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. சமாதானத்தோட போகட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளோட குறைவுகளெல்லாம் நீங்க நிறைவாக நீங்க மாத்துங்கள் ராஜா. சிந்தனைகள் எங்கும் செதறாதபடி கிறிஸ்துவின் சிந்தனை மட்டுமே இருக்கும்படியாக நீர் செய்யும் சுவாமி. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையாகிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all.
நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.